ஆன்மீக வேல்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சனி பகவான் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கிரகம். ரொம்ப மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு தான் ஒரு முறை ஒரு ராசியை கடக்கிறார். அதிக நாட்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகத்துல சனி பகவான் தான் பிரதானம். இப்போ மீன ராசியில பயணிக்கிறார். ஆல்ரெடி மேஷ ராசிக்கு 7.5 சனி போகுது. பட் கும்ப ராசிக்கு 7.5 சனி போகுது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பராப வருஷம் ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 27/7/2026 இரவு 12:59 கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி 11/12/2026 காலை 5:30 மணி இருக்குல்ல, இந்த சனி பகவான் ஏறக்குறைய ஒரு 137 நாட்கள் வக்ரகதியாக இருக்கிறார். அப்போ வக்ரம் அப்படின்னா தன்னுடைய பாதையில் ஏற்கனவே சுழற்சி முறையில் தன்னுடைய பாதையில் பின்னோக்கி நகர்வது அப்படின்னு பேர். இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதை வரை ஆன்டி கிளாக் வாய்ஸில் பின்னோக்கி நகர்கிறார். இப்படி இந்த வக்ரகதி ஆகிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? அப்போ 12 ராசிக்கும் எந்த வகையில் சாதகம், எந்த வகையில் பாதகம், யாரெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதான் நம்ம இப்போ ஒரு சின்ன விளக்கமாக நம்ம கொடுக்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரங்கள் என்ன, இப்போ பலாபலன்கள் என்ன. பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய தன்மையிலிருந்து மாறிவிடும். இப்போ சனி என்பது அசுப கிரகம், தீய பலன்களை செய்யக்கூடியது. சனி பார்க்கக்கூடிய இடங்கள் பாழ் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சனி, ராகு, கேதுக்கள் இதெல்லாமே ஜீவன் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு பேர். வாழ்க்கையை கெடுக்கும், பொருளாதாரத்தை கெடுக்கும், அதிவேக உயர்வுகளை ரொம்ப ரொம்ப பாதிக்கும், அகல பாதாதத்துக்கு கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலாபலங்களை நம்ம 12 ராசிக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசியினுடைய ராசியாதிபதி சனி பகவான் மீனம் 2ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ரகதியாக இருக்கிறார். ஆமாம், வக்ரகதியா இருக்கிறார். ஒரு ராசியாதிபதி வக்ரம் பெறுவது சிறப்பா அப்படின்னா, தன் நிலையை உணரக்கூடிய சூழ்நிலை. இவ்வளோ நாளாக நம்மளுக்கு புத்தியே எட்டல. நம்ம யாரு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யாருக்கோ தேவையில்லாத உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வேலையை விட்டுட்டு மற்றவாளுடைய சுகதுக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு அதனால எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இப்போ உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெரிய ஏமாற்றம் ஒன்று நடக்கும். இப்போ உங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு சொத்து சுகத்தில் ஏமாற்றமாக இருக்கலாம். பட்டு மனைவி கணவன் வழியில் ஏமாற்றமாக இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு நம்பனவன் என்னை ஏமாற்றிட்டான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். இப்போ என்ன, பசுத்தோல் போர்த்திய புலிகள் உங்களுக்கு இப்போ உங்கள் கண்ணில் தென்படுவார்கள். கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்சிட்டான் சார், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வர்றதுக்கு என்ன அப்போ தான் அடையாளம் காட்ட முடியும். அதுக்குண்டான காலங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம். வேற ஒன்றும் கிடையாது. அதுக்குண்டான கால நேரம் வருது. ஆல்ரெடி நடந்துன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்பிக்கைக்குரிய விஷயங்கள். அந்த நம்பிக்கைலாம் நம்மளை எவ்வளோ எவ்வளோ டெமாலிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி, யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரியங்கள் இப்போ நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், இப்போ கூடவே இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கலாம், இப்போ நிறுவனங்களும் இருக்கலாம். நம்ம வேலை செய்கிற நம்பிக்கையாக வேலை செய்கிற கம்பெனி இருக்கும் இல்லையா, அப்போ அந்த மேனேஜருக்கு உண்மையாக இருப்பீங்க, அந்த நிறுவனத்துக்கு உண்மையாக இருப்பீங்க. ஆனால் உங்களை அவங்க பந்தாடுவாங்க. அந்த மாதிரி சூழல்கள் இந்த 4 மந்த்தில் நடக்கும். கண்டிப்பாக அது பெரிய அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போகணும். அதுதான். அது உடனே நடந்த பிறகே நீங்கள் சோர்ந்து போயிட மாட்டீங்க. ஏன்னா ஆதிக்கம் சனின்றதுனால இன்னும் நம்ம மேலே போகணுன்ற சிந்தனை உங்களுக்கு வந்துடும். பட் வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக கொடுங்க. குடும்பத்தில் இப்போ ஒரு சிறு சிறு கோளாறுகள் வரும். என்ன பொருளாதார சங்கடங்கள் வருது அப்படின்னாலே குடும்பத்தில் கோளாறுகள் வந்துடும். ஏற்கனவே இப்போ ஏதாவது புதுசாக தொழில் பண்ணுறதா, பெருசாக முதலீடு போடுறதா, அப்போ ஏற்கனவே ஒரு 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 சேஃப் ஜோனில் போயிட்டே இருக்கிறோம். பட் இப்போ நல்லா போகுது. பட் இன்னொரு கிளை ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் இந்த காலகட்டத்திலலாம் ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு 4 மந்த் அதே ஈக்குவலாக பயணம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை பாருங்க.
பிள்ளைகள்லாம் தொழில் படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கும். அந்த காலகட்டம் டிப்ளோமேட்டிக்கா படிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கரஸ்ல படிக்கிற மாரி சூழ்நிலைகள்லாம் வரும். இப்போ உங்களுக்கு கும்பராசி நண்பர்கள் ஏற்கனவே ஒரு உத்தியோகம் பார்த்துன்னு இருக்கீங்க. ஒரு 20 பிளஸ்லாம் இருக்கிறீங்க. 25க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உத்தியோகம் பார்த்துட்டே படிக்கிற மாரி சூழ்நிலைகள்லாம் வந்துரும். பெருசா இப்ப தான் போய் ஜாயின் பண்ண உடனே பெரிய ஏர்ன் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா. 2 1 டூ 5 இயர்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு தான் உங்களுடைய லைஃப் கேரியர்ன்றது அப்படியே இன்னும் கொஞ்சம் சேஃப் ஜோனியா ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா போகிறது. அது நாள் வரைக்குமே இருக்கிறத இப்ப தக்க வச்சுக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். இருக்கிறத விடாதீங்க. எந்த ஒரு விஷயம் சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்ற மாரி யாரையுமே எள்ளி நகையாடாதீங்க. சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட வாண்டடா போய் கேளுங்க. அது நம்மளுக்கு நோக்கி வரும். நாம போகணும் அப்படின்ற மாரிலாம் எண்ணங்கள் வேணாம். நாம தான் இந்த காலகட்டத்தில எல்லாத்தையும் தேடி போகணும். அதனால அறிவு எங்க இருக்கோ, எங்க நம்மளுக்கு உண்டான இடங்கள் சார்ந்து இருக்கோ, அந்த இடத்துக்குலாம் நீங்க போய் படிங்க, தேடுங்க. இந்த விஷயங்கள்லாம் மூவ் ஆன் பண்ணுங்க. அதே நேரத்தில பிள்ளைகள் வழியில சந்தோஷங்கள் தாண்டவமாடும். செலவினங்களும் நடக்கும். ஆமா. கணவன், மனைவி உறவுகள்ல இந்த காலகட்டத்தில நீங்க ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றீங்க அப்படின்னா, 1க்கு மேற்பட்ட முறை அலசி ஆராயுங்க. ஏன்னா மெயின் ரீசன் ஏன்னா சூழ்நிலை அந்த மாரி இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா, இந்த கும்பராசிக்கு 7ஆம் இடம் சூரியனாக வந்தாலே 7ஆம் இடத்தில் சூரியன் அல்லது 7ஆம் அதிபதி சூரியனாக வந்தாலே, அல்ல அந்த ஜென்ம நட்சத்திராதிபதி சூரியன் சாரம் வாங்கி 7ஆம் இடத்தினுடைய தொடர்புகள் கொண்டிருந்தாலோ, எதிர்பார்த்த கலத்திரம் அமைவது என்பது ஏமாற்றம். இது ஜோதிட விதி. விதி விதி விதிக்கு ஒரு தனி விதி இருக்கு. பட் ஆனா இது விதி. அதனால காம்ப்ரமைஸ் ஆயிடணும். அதுதான் மெயின் விஷயம். நாம வந்து சரண்டர் ஆயிடணும். அவ்வளோதான். பால் வாங்கிட்டு வர சொல்றாங்களா, போய் பால் வாங்கிட்டு வந்துடணும். அப்போ கடைக்கு போற சொல்றாங்களா, கடைக்கு போயிட்டு வந்துடணும். அப்போ இப்போ மாத சம்பளத்த எடுத்துன்னு போய் இந்தா புடி அப்படின்னு வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம் கரெக்ட்டா போகும். உங்க பிடியில அந்த குடும்பம் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக அது வலது பக்கம் போகும், நீங்க இடது பக்கம் போகணும். இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் 100% ட்ரூவா நடக்கும். நீங்க வேணா உங்க கும்பராசிக்காரா, நீங்க இத என் கமெண்ட்ஸ்லயே போடுங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். விட்டு கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும். வாதத்தன்மை இருக்கக்கூடாது. ஆர்குமெண்ட்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது கண்டிப்பா. அது பெரிய பிரிவினை வரைக்கும் போயிடும். டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். ஆமா. சின்ன விஷயம் பெருசா ஆக்கிடுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்திலேருந்து இந்த குடும்பம் பஞ்சாயத்து நடக்கும். நெறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு ஃபயர் மோட்ல நடக்கும். பட் எப்பொழுதுமே உங்களுக்கு வெளியில மரியாதை உண்டு. வீட்ல கிடையாது. அத நல்லா நெனச்சுக்கோங்க. பட் வெளியில போனீங்கன்னா, நீங்க ஒரு என்ஃபீல்டு எடுத்துட்டுன்னு ஒரு பெரிய ஒரு அதிகாரி மாரி போகறதுக்கு, பஞ்சாயத்துக்கார் மாரி போகறதுக்கு எவ்வளோ பெரிய டானா இருந்தாலும் சரி, அந்த வீட்டு படிக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா, வெளியில இருக்கிறதுக்கும், உள்ள இருக்கிறதுக்கும் 2த்துக்கும் தனித்தனி வித்தியாசம் இருக்கும். ஆமா. கொஞ்சம் கூட துளி அளவு கூட உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள மதிப்புகள் என்பது குறைவாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்றத செஞ்சுக்கணும். அப்படிதான். இப்ப வருமான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், உத்தியோகங்களாகட்டும், துணை வழியாகட்டும், குழந்தை வழியாகட்டும், பட் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எல்லாமே இருக்கிறத அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க. இந்த வக்ரகதி வரைக்குமே என்ன பண்றீங்க? மெயின்டெயின் பண்ணுங்க. எதையுமே வந்து ஆராய்ச்சி தன்மைக்கு இப்போ போகாதீங்க. பெருமுயற்சிகள்லாம் பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த வக்ர தாக்கத்திலருந்து உங்கள காபந்து பண்றதுக்குண்டான சூழ்நிலை என்ன அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துருங்க. மெயின் விஷயம் அதுதான். உங்களுடைய உத்தியோகத்த பொறுத்து அது. ஒரு 60% இத நீங்க கடைபிடிங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நடைப்பயிற்சி பண்ணுங்க, சைக்கிளிங் பண்ணுங்க. பட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது ஒரு 12 விதமான விஷயங்கள் இருக்கு. 12 ஸ்டெப் இருக்கு. 12 ஸ்டெப் இருக்கு. பட் உங்களால முடியல அப்படின்னா கூட, கையெடுத்து தலைக்கு மேல சூரிய பகவானே போற்றி அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அது உங்களுக்கு பெரிய ஒரு அனுகூலமாக இருக்கும். உங்க உடலையும், மனதையும் நல்லா வச்சுக்கும். ஏன்னா வர்றதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அகைன்ஸ்டா தான் இருக்கு. அதனால தான் அப்படி பட்டும் படாமலே உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? வாழ்க, வாழ்க, வாழ்க! நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே! பொதுவாகவே இந்த மீன ராசி என்பது குருவினுடைய ஆதிக்கம் மிகுந்த ராசி. எப்பயுமே ராசியாதிபதி, கேந்திராதிபதி தொழில் சார்ந்த சிந்தனைகளோடு பயணிப்பார்கள். தன்னுடைய காலம் முழுவதும் ஒண்ணு ஏதாவது ஒரு தொழில்ல போய் சேஃப்டியா உட்காந்துக்கிறது. ஒரே நிறுவனத்தில அப்படியே அது கம்மியான சம்பளமோ, என்னவோ அவங்களுக்கு உண்டான விஷயத்த அப்படியே கிரியேட் பண்ணிட்டே போயிடுவாங்க. இல்ல அப்படின்னா,
ஒரு தொழில் சாம்ராஜ்யத்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில நெறைய ஒரு விஷயங்கள அனுபவிப்பாங்க. ஆமா. இந்த தொழில்ல சக்சீட் பண்ணணுன்றதுக்காக நெறைய மனப்போராட்டத்தோடு, பொருளாதார போராட்டத்தோடு அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராசியில ஜென்ம சனி, ஆல்ரெடி ஜென்ம சனி, வக்ரகதி. இப்ப இவ்வளவு காலமாக இவ்வளவு காலமாக ஒரு போராட்டம், ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், எனக்குன்னு தனி வீடு வேணும். இதெல்லாம் ஒரு மைண்ட்ல நெனச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடு இந்த 4 மந்த்துக்குள்ள கண்டிப்பா ஏற்கனவே நடந்துன்னு இருக்கும். வீடு சுப செலவுகள் நடக்கும். வீடு விஷயமான சுப செலவுகள் நடக்கும். இல்ல கட்டிய வீடா வாங்குற மாரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அபார்ட்மெண்ட் வாங்குற மாரி சூழ்நிலைகள் நடக்கும். டிரான்ஸ்போர்ட் தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, வாகனங்கள் சேர்க்கை உருவாகும். இல்ல புதுசா டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். கம்யூனிகேஷன் தொழில், ஜெராக்ஸ் கடை, பிரிண்ட் கடை, அப்ப பேச்சாற்றல் உள்ளவங்க, கலை நயத்துறை, கலை, கவிதை, கட்டுரைகள், அது இல்லாம சினிமாட்டிக்ல இருக்கிறவங்க, மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இந்த மீனராசி அன்பர்களுக்கு எல்லாமே வந்து இது ஒரு பொற்காலம். உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா. நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு ஃபில்டர் பண்ற மாரி சூழ்நிலைகள்லாம் உருவாகிரும். ஒரு சிரமங்கள் வருது அப்படின்னா தான், அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்றாங்க. நம்ம யாரெல்லாம் நெனச்சிருந்தோம் பெருசா, அவங்கலாம் யாரும் செய்யல. பட் ஏதோ ஒரு விஷயத்துல நெனச்சிருந்தோம், அவங்க தான் உதவி செய்றாங்க. அப்படின்ற மாரி விஷயங்கள் வந்து இப்ப நீங்க ஃபில்டர் பண்ணி அந்த நண்பர்கள வந்து, இதுதான் லைஃப்ல இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் அப்படின்ற மாரி ஒரு புரிதல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் கிடைக்கும். ஆமா, எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் கிடைக்கும். ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய தொழில் மாறும். மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும். அல்லது இடம் மாறும், அல்லது தொழில் மாறும், அல்லது நிறுவனங்கள் மாறும். இதெல்லாம் மாறும். ஏதோ ஒரு பேப்பர் போட்டுட்டு வேற இடத்துக்கு போற மாரி சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். அல்லது இருக்கிற தொழில விடாம, அதுல வருமானம் வருதோ இல்லையோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அடிஷனலா ஏதாவது ஒரு தொழில் ஒண்ணு செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். உபரியா செலவு பண்றீங்க. நெறைய பணம், காச உபரியா செலவு பண்றீங்க. அது பின்னாடி ஒரு சேஃப்டி வேணும், சேஃப் வேணுன்ற ஒரு மனக்கணக்கே இல்லாம அந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடந்துன்னு இருக்கு. ஆமா, நடந்துன்னு இருக்கு. தாயிற்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. தாயினுடைய கண்கள்லயோ, அல்லது தாயினுடைய உடல்லயோ அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்ல கால்நடைகள் வச்சிருக்கீங்க, விவசாயத்தினுடைய கால்நடைகள் வருதுன்னா, அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. கிணறு எடுக்கிற மாரி சூழ்நிலைகள்லாம் வரும். இல்ல போர் போடுற மாரி சூழ்நிலைகள்லாம் வரும். விவசாயத்துறையில இருக்கிறவங்க வீட்ல போர் போடுற மாரி, கிணறு எடுக்கிற மாரி சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்கனவே இப்போ வந்து ஒரு நகை வச்சிருக்கீங்க. அப்ப ஏற்கனவே ஒரு இடத்த பத்திரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த நகைய மொத்தமா விக்கிறது, இல்ல இடத்த சுத்தமா டெமாலிஷன் பண்ணிட்டு, அந்த கடன் இதுக்கு மேல நம்மளுக்கு கடன் இல்ல அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்து ரீப்ளேஸ் ஆகும். கண்டிப்பா ஆயிடும். அதனால ஒரு பெரிய பிரச்சனை தீரும் உங்களுக்கு. ஆமா. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம வச்சுண்டு லோல் படுறத விட, வித்துட்டு போகிறது நல்லது. அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலைலாம் இப்ப நடக்கும். பட் அது வந்து சேஃப்டியா தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த கடன் உங்களுக்கு பாதிப்ப குடுக்காது. இருந்தாலும் அதுலருந்து வெளில வந்துருவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சொத்து ஒண்ணு சேரும் உங்களுக்கு. இப்போ உங்க பேர்ல வந்து சொத்துக்கள் சேரும். சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துகள் உருவாகும்படியான உங்களுடைய செயல்கள் நடக்கும். இதுதான் மெயின் ப்ராஜெக்ட். இவ்வளோ நாளா உங்கள யாரும் மதிக்கல. அவங்க பாட்டுக்கு வராங்க, போறாங்க. யாருமே கண்டுக்காதவங்க கூட, தன்கிட்ட இருந்த அத்தனை சுகங்களையும் அனுபவிச்சுங்க, தன்னை வந்து ஒரு விஷயமா பயன்படுத்தி இருந்தவங்களுக்கு கூட, நீங்க வந்து ஓகே சேஃப்டி ஆயிட்டாங்க. இது மேல நம்ம கவனமா இருக்கணும். அப்படின்ற மாரி ஒரு சூழல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா. காதல் கூட சரி, பிரிந்த காதல் மறுபடியும் சேரும். ஏற்கனவே பேசாம இருந்து போயிட்டாங்க. ஒரு 2 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. அப்ப பிரிந்த காதல்கள் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவி கூட இருந்த விஷயங்கள் முற்றிலுமே களையப்படும். அதாவது ரொம்ப ஈகோ பார்த்துட்டு, ரொம்ப பேசாம, பொருளாதார பிரச்சனைல, அப்படி ரொம்ப வார்த்தைகளால, கடும் சொற்களால பேசிட்டு இருந்த குடும்பத்தில கூட, புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், மனம் திருந்தி மறுபடியும் வந்து அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். ஆமா. ஒரு பார்ட்னர்ஷிப்போடு, துணையோடு
தொழில் தொடங்க நேரிடும். கண்டிப்பா ஒரு சப்போர்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அந்த சப்போர்ட்னால இன்னொரு தொழில் ஒண்ணு தொடங்குவீங்க. கண்டிப்பா அந்த தொழில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா. மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு அநேக வெற்றிகள். மார்க்கெட்டிங் துறை, கம்யூனிகேஷன் துறை, பிரிண்டிங் துறை, பிரஸ் துறை அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளாவிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் இந்த காலங்கள். ஆமா. திடீர்னு உங்களுடைய ஒரு வீடியோவோ, ஒரு விஷயமோ ஸ்ப்ரெட் ஆகும். பட் அதனால நீங்க பாப்புலாரிட்டிக்கு உண்டான தன்மை உருவாகும். இல்ல அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள தெரியிற மாரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அதனால நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். இந்த காலகட்டம் இந்த சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து வக்ரமாகிறது. லாபங்கள் வரும். துணையோடு வெற்றி பெறப் போறீங்க. ஒரு சொத்து அமையும். குழந்தை பேர் உருவாகும். மெயின் விஷயம் இதுதான். கர்ப்பம் தரிக்காம இருக்கிறீங்க. ரொம்ப நாளா நீண்ட நாளா குழந்தை பிரச்சனை இருக்கு. மருத்துவ செலவுகள்லாம் பார்த்துன்னு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நல்லாருக்கும். உடல் பிணிகள், உடல் தேறி வரும். கண்டிப்பா உடல் உழைப்பு குடுக்கணும். நீங்க நடைப்பயிற்சி செய்யணும். ஆமா. மனம் சலிப்பு வரக்கூடாது. மனம் துவண்டு போகக்கூடாது. ஆமா. நல்ல ஒரு விஷயமா உங்களை சுற்றி வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான தன்மைய உருவாக்கிக்கங்க. ஆமா. வீடுகள்லாம் நீட்டா வச்சுக்கோங்க. முதல்ல வெளியில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அடிக்கடி உங்களுடைய பாதத்தை கழுவிக் கொள்ளுங்கள். பாதம் வந்து நீட்னஸா இருக்கணும். பாதம் வந்து அழகா இருக்கணும். ஆமா. ஒரு ஷூ போடுறீங்க, செப்பல் போடுறீங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போடுறீங்க அப்படின்னா, அந்த பாதத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மெரிட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் கால்ல ஷூ போடுறதுனால, கால கழுவுறதுனால, பாதத்த சுத்தமா வச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா, 200% உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய பாதத்தை நீங்கள் அழகாக வைத்துக் கொண்டால், சுத்தமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி உங்களால் தீர்மானிக்கப்படும். இதுதான் உண்மை. நீங்க இத செஞ்சு பாருங்க. ஆமா. 100% இது நன்மை செய்யும் உங்களுக்கு ஆக்சுவலா. பட் ஓகே. இந்த சனியினுடைய வக்ர தாக்கம் ஒரு 60% இந்த மீன ராசிக்கு அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது. மேலும் உங்களுடைய வெற்றிகளை கொடுக்கணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடு, வேல் வழிபாடு, வேலவனுடைய வழிபாடு உங்களுக்கு அநேக வெற்றியை தரப்போகிறது. நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க, வாழ்க, வாழ்க!